ஆமாடி கரிமா, விடிஞ்சிடுச்சு பாரு. போய் பூஜை அறை விளக்குக்கு எண்ணெய ஊத்தி பூஜைய செய்மா. சரிம்மா, போற. அடியே நில்லு, என்ன பண்ற? ஃபர்ஸ்ட் போய் குளி. என்னம்மா, கடவுள் சொல்லிருக்காரா குளிச்சுட்டு தான் பூஜை பண்ணணும்னு? எம்மாடி, என்னை விட்டுடுமா, அத நானே பண்ணிக்கிறேன். இருமா, நான் குளிக்க போறேன். நீங்க உங்க வேலையை செய்யுங்க, நான் பூஜையை பண்ணிடுறேன். சரிம்மா, நீயே பூஜை பண்ணிட. இவளுக்கு ஆச்சாரமும் இல்ல, அடக்கமும் இல்ல. பாரு, கரெக்ட் போயிடுச்சு. பாக்குற இந்த கருப்பி எப்படி குளிக்கிறான்னு. வந்துட்டா பூஜை செய்ய. ஓ, திரும்ப கரண்ட் போயிடுச்சா? கவிதா, நீ விடுமா, நானே குளிச்சுட்டு பூஜை செய்யறேன். வேணாமா, நீங்க இருங்க, நானே குளிக்க போறேன். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே ಗಿರಿ ಅರವಿಂದ ವಿನೋದಿನಿ ವಾಸಿನಿ ವಿಷ್ಣು ವಿಲಾಸಿನಿ ಜಿಷ್ಣುನುತೆ ಭಗವತಿ ಹೇ ಸ್ಥಿತಿ ಕಂಠ ಕುಟುಂಬಿನಿ ಭೂರಿ குடும்பினி. கவிதா சீக்கிரமா குளிச்சுட்டு பூஜைய கூட முடிச்சிட்டா. உஷா வீட்ல ஒரு வழக்கம், குளிக்காம பூஜை பண்ணக்கூடாதுன்னு. அவ பூஜை பண்றத கரிமா பாத்துக்கிட்டு இருந்தா. பூஜை பண்ணதுக்கு அப்புறம், நீ பூஜை பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏன், உன் மூஞ்சிய கொஞ்சம் பாரு, என்னைய பாரு. எவ்வளவு பூஜை பண்ற, ஆனாலும் கருப்பா இருக்க. என்ன பிரயோஜனம்? என்ன பாரு, நான் எவ்வளவு வெள்ளையா அழகா இருக்க. அதனாலதான் நீ கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா? குளிச்சு அவருக்கு பூஜை கூட பண்ணணும் இல்லையா? அத விடு, நீ போய் கடவுளுக்கு சொல்லு, எனக்கும் கொஞ்சம் குருபைய காட்டுங்கன்னு. கருப்பு முண்டமே. கரிமா எப்பவும் இப்படிதான் கவிதா பத்தி கேவலமாவே பேசுவா. உஷா கரிமாக்கு நிறைய வாட்டி சொன்னாலும் கேட்டுக்கிற புத்தி கரிமாக்கு இல்ல. அவளுக்கு அவளோட அழகு, வெள்ளை நிறத்தை பத்தி பெருமை, இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள், அட கடவுளோட விளையாட்ட பாருங்களே, குன்னூர்ல இருந்து 2 பேருக்கு சம்பந்தம் வந்திருக்கு. அது கூட ஒரே வீட்ல. அண்ணன் தம்பி 2 பேரு. அவங்க நாளைக்கு வராங்க. நீங்க 2 பேரும் நல்லா ரெடியாவாங்க. ஓ, இன்னும் மார்க்கெட்டுக்கு போகணும், எவ்வளவு வேலை இருக்கு. உஷா 2 பொண்ணுங்களை நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாள் ராம் ஷாம் என்கிற 2 பேரு கரிமா கவிதாவை பார்க்க வந்தாங்க. கரிமா பார்த்தா பெரிய பையன் ராம் ரொம்ப அழகா இருந்தா. ஆனா சின்ன பையன் ஷாம் கொஞ்சம் கருப்பா இருந்தா. அண்ணன் தம்பி 2 பேரும் கல்யாணத்துக்கு சம்மதத்தை சொல்லிட்டாங்க. அவங்க போனதும் கரிமா ஜோரா சிரிக்க ஆரம்பிச்சா. அடியே, உனக்கு என்ன ஆச்சு? உன் கல்யாணம் நிச்சயம் ஆனது சரிதா, அதுக்கு ஏன் எப்படி சிரிச்சிட்டு இருக்க? புத்தி சரியா இருக்கா? இப்போ தெரிஞ்சிருச்சு சின்னவனுக்கு இவளையே பிடிச்சிருக்குன்னு. அவன் ஒரு கருப்பானவன், அதனாலதான் அவன் இந்த கருப்பியை இஷ்டப்பட்டிருக்கா இல்லையா? இவ அதிர்ஷ்டத்துக்கு இவளுக்கு வெள்ளையா மாப்பிள்ளை கடிச்சிருவாரா என்ன? போதும், ரொம்ப ஆயிடுச்சு. திமிரு புடிச்ச கழுத. எப்ப பாரு சின்னவளை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க. போதும், நிறுத்து கரிமா, நிறுத்துடு. அன்னைக்கு கவிதா ரொம்ப கஷ்டப்பட்டா. ஆனா கரிமா பெரியவா ஆனதுனால அவ ஒண்ணுமே சொல்லல. அன்னைக்கு சாயங்காலம் ராம் ஷாமோட அம்மா பிமலாக்கு ஃபோன் பண்ணாங்க. வணக்கம் அண்ணி, எப்படி இருக்கீங்க? வணக்கங்க, நான் நல்லா இருக்கேன். பசங்களோட நீங்க வரல? எனக்கு கூட வர ஆசைதான், ஆனா என்ன பண்ண, என்னால நிறைய நடக்க முடியாது. பசங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சதுக்கு அப்புறம் இனி நாங்க என்ன பேசுறது? என்ன சொல்றீங்க அண்ணி? நீங்க இனி கல்யாண வேலைய ஆரம்பிச்சிடலாம். சரியாதான் சொன்னீங்க நீங்க. அது அண்ணி, உங்க கூட பேசணும்னு நான் நினைச்சேன். அது உங்களுக்கு ஏதாவது டிமாண்ட் இருக்கா? இல்ல 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 இல்ல, அதெல்லாம் யோசிக்காதீங்க. கடவுள் எங்களுக்கு நிறைய கொடுத்திருக்காரு. 2 மருமக வீட்டுக்கு வந்து வீட்டை பாத்துக்கிட்டா போதும். காத்தால சாயந்தரம் வீட்ல விளக்கேத்திட்டா அதுவே எங்களுக்கு போதும்தான் அண்ணி. நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. என் 2 பொண்ணுங்களும் குறை சொல்ற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. உஷா உங்க சம்பந்திக்கு இப்படி சொல்லிட்டாங்க. ஆனா கரிமா பத்தி ரொம்ப கவலையாவே இருந்தது. அவங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் கரிமா அவ பழக்கத்தை கொஞ்சம் கூட மாத்திக்கவே இல்ல. ஆனா இன்னொரு பக்கம் கவிதா அவங்க அம்மா கிட்ட வீட்டு வேலை எல்லாத்தையும் கத்துக்கிட்டா. கொஞ்ச நாள்ல 2 பேரோட கல்யாணம் கிராண்டா நடந்தது. அப்புறம் வீட்டுக்கு வந்ததும், வாங்க வாங்க, 2 பேருக்கும் வெல்கம். பாருங்க, உங்க 2 பேருக்காகவும் வேற வேற ரூமு, வேற வேற கிச்சன் ரெடி பண்ணிருக்கேன். ஏன்னா முன்னாடி உங்க 2 பேருக்கும் பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு. நீங்க நல்ல வேலை செஞ்சீங்க அத்த. சரி அத்த, நான் போறேன். நான் குளிச்சுட்டு பூஜை வேற செய்யணும். ஆஹா, இது ரொம்ப நல்ல விஷயம் மருமகளே. போ போ. நீ கூட போய் குளி கவிதா. சரிங்க அத்த. கொஞ்ச நேரம் விட்டு விமலா பார்த்தா வீட்டோட பூஜை அறை ரொம்ப நீட்டா இருந்தது. அப்புறம் வீடு பூரா நல்ல வாசனை வந்துட்டு இருந்தது.
இத பார்த்து விமலா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க உடனே கவிதா கரிமாவை அவங்க கிட்ட கூப்பிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ற முதல் சமையல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. போங்க, நீங்க 2 பேரும் உங்க கிச்சன்ல சமையுங்க. கேளுங்க, சமையலுக்கு பன்னீர் பராட்டா அளவா பண்ணணும், சரியா? கவிதா கரிமாக்கு கொஞ்சம் கூட புரியல. அவங்க மாமியாரு ஒரே சமையல தனித்தனியா ஏன் பண்ண சொன்னாங்கன்னு. ஆனா கேள்வி கேக்குறது அவங்களுக்கு சரியான தோணல. அப்புறம் அவங்க 2 பேரும் அவங்க கிச்சனுக்கு போய் சமையல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பண்ற சமையல்ல அத்தை ஃபுல் குஷி ஆயிடணும். அப்புறம் இந்த கருப்பி முதல் நாள்ல வீட்டுல டம்மி ஆயிடணும். சரி கரிமா, வேலைய ஆரம்பிச்சுடு. நல்ல பேரை வாங்க, இதுதான் சரியான டைம். கடவுளே, உன் கிருபை மேல இருக்கட்டும். நான் எல்லார் மனசையும் வெல்லணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கரிமாவும் கவிதாவும் அவங்க அத்தை கிட்ட சாப்பாடோட வந்தாங்க. 2 பேரும் பன்னீர் பராட்டா ஹல்வா பண்ணிருந்தாங்க. ஆனா சமையல டேஸ்ட் பண்ணாம விமலா அங்கிருந்து எழுந்து ஃபர்ஸ்ட் கரிமா கிச்சனுக்கு போய் பார்த்தாங்க. அங்க போய் பார்த்தா கிச்சன் எல்லாமே கரிமாவோட செருப்பு மார்க்கே இருந்தது. செல்ஃப் எல்லாம் ஒரே மாவா இருந்தது. இத பார்த்து விமலாவோட தலையே கெடப்போச்சு. அவங்க கரிமாக்கு ஒண்ணுமே சொல்லல. அதுக்கப்புறம் எல்லாரும் கவிதா கிச்சனுக்கு போனாங்க. கவிதாவோட செருப்பு கிச்சனுக்கு வெளியே இருந்தது. கவிதா சமைச்சதுக்கு அப்புறம் கிச்சன் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி வந்திருந்தா. உண்மைய சொல்லு கரிமா, இன்னைக்கு காத்தால நீ பூஜை பண்ணல? இல்ல அத்த, அதாவது நான் பூஜை பண்ண. நீ போய் சொல்லிட்டு இருக்க. பூஜைய நீ இல்ல, தனியா கவிதா தான் பண்ணிருக்கா. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உன்னோட கிச்சனை பார்த்து. கிச்சன் கூட பூஜை அறை மாதிரிதான். பூஜை அறைய கலீஜா வச்சுக்க கூடாது. கவிதாவோட கிச்சன் பார்த்ததும் எனக்கு புரிஞ்சிருச்சு காத்தால பூஜை கவிதா தான் பண்ணுதுன்னு. உன்னால எனக்கு ரொம்ப சந்தோஷம் கவிதா மருமகளே. அப்படி சொல்லிக்கிட்டே விமலா அவங்க கையில இருந்து தங்க வளையல எடுத்து கவிதாக்கு கொடுத்தாங்க. கவிதா கையில அது ரொம்ப அழகா இருந்தது. இங்க வெள்ளை நிற கரிமா வயித்தெரிச்சல் பட்டு கருப்பா மாறிட்டு இருந்தா. அட ராம், என்னப்பா அப்படியே போற? இன்னைக்கு பரீட்சை இருக்கும் போது சாப்பிடாம போவாங்களா? இந்த தயிரும் சக்கரையும் சாப்பிட்டுட்டு போ. எங்க வாய்த்தரு ஊட்டுற? ஆமா, குடு, சீக்கிரமா குடு. ஆமா, மத்தியானத்துக்கு என்ன பண்ண போற? இன்னைக்கு கச்சோரி பண்ண போறல? அட கடவுளே, இந்த பையனுக்கு உருளைக்கிழங்கு கச்சோரி எவ்வளவு பிடிச்சிருக்கு. அடுத்த நாளே கேட்டுடுறானே. பண்ணி கொடுமா ப்ளீஸ். சரி சரி, பண்ணி கொடுக்குறேன். நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நானும் பாக்குறேன் உன் பொண்டாட்டி எவ்வளவு கச்சோரி பண்ணி கொடுக்குற அப்படின்னு. பாத்துட்டே இரு, நான் டெய்லி பண்ணுவேன் உருளைக்கிழங்கு கச்சோரி. அப்புறம் பாரு, அவ உன்னை விட நல்ல கச்சோரி எனக்கு பண்ணி கொடுப்பா. என்ன விட நல்லாவா? உன்னை இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு. சுனைனா கையில தொடப்பத்தை எடுத்த உடனே ராம் அங்கிருந்து ஓடியே போயிட்டான். அவன் ஓடுறத பார்த்து சுனைனாவும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருந்த சுனைனாவோட புருஷன் சொன்னாரு, உன்னோட பாசத்தை என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியல. எக்ஸாம் இருக்கு, நீ தைரியம் சர்க்கரையும் கொடுக்கற, தொடப்ப எடுத்துக்கிட்டு அடிக்க வேற போற. நீங்க உங்க பேப்பரை படிங்க. இது அம்மா பிள்ளைக்குள்ள, எங்களுக்கு நடுவுல நீங்க வர தேவையில்லை. சரி சரி, நானும் பாக்குறேன். என் மருமக கையால பண்ண அந்த கச்சோரி எப்படி இருக்குன்னு நான் பாத்துறேன். சரி சரி, அப்ப இன்னைக்கு மதியம் நான் செய்யற கச்சோரி உங்களுக்கு தேவையில்லைல்ல. நீங்க உங்க மருமக கிட்டயே செஞ்சு வாங்கி சாப்பிடுங்க. இன்னைக்கு கச்சோரி செஞ்சு நானே சாப்பிட்டுக்கிறேன். அட சுனைனா, கொஞ்சம் கேளு. நான் தமாஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீ அதை சீரியஸா எடுத்துக்கிட்ட. நீயே சொல்லு பாக்கலாம், உன்னை விட நல்ல யாராச்சும் கச்சோரி பண்ண முடியுமா? போதும் போதும், நீங்க ஐஸ் வைக்கிறதெல்லாம். என்ன கச்சோரி வேணும் அவ்வளவுதானே? குடுக்குறேன். தள்ளுங்க, கிச்சன்ல வேலை இருக்கு. கிளீனா தானே இருக்கு, இன்னும் என்ன கிளீன் பண்ணணும்? சமையலற வீட்டோட கோவில், அங்கிருந்து தானே சாப்பாடு கிடைக்குது. அதனால கொஞ்சம் கூட அழுக்கா இல்லாம நாம வச்சுக்கணும். அதுதான் நல்லது. சரி அன்னப்பூர்ணா சாமி, நீ கிளீன் பண்ண, கச்சோரி மட்டும் எனக்கு பண்ணி கொடு, சரியா? சந்தன் சிங் சுனைனாவோட ஒரே ஒரு புள்ளதான் ராம். இவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சுனைனாவுக்கு சமைக்கிறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் அவங்க செய்யற அந்த உருளைக்கிழங்கு கச்சோரியை சாப்பிட்டு பாராட்டாத ஆட்கள் இருக்கவே முடியாது. சுனைனாவுக்கு சமைக்கிறது சாப்பிடுறது எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி கிச்சனை சுத்தமா வைக்கிறதும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரே ஒரு சின்ன அழுக்கு கூட அவங்க கண்ணுக்கு தெரியவே கூடாது. காலேஜ்ல ராம், ஹாய் ராம். ஹாய் சோஃபியா, ஹவ் ஆர் யூ? ஐ அம் குட். சோ ரெடி ஃபார் எக்ஸாம்ஸ்? ராம் படிக்கிற காலேஜ்ல தான் சோஃபியா அப்படிங்கிற பொண்ணு படிச்சுக்கிட்டு இருந்தா. சோஃபியா அமெரிக்க பொண்ணு. அவங்க அப்பா ஜேம்ஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் டெல்லிக்கு வந்திருந்தாரு. அங்க அவங்களுக்கு பெரிய பிசினஸ் இருந்துச்சு. சோஃபியா அவங்க அப்பா கூட தான் இருந்தா. அதனாலதான் அவ இங்க தான் படிச்சுக்கிட்டு இருந்தா. ராம் எப்பவுமே படிப்புல ஃபர்ஸ்ட் இருந்துகிட்டு இருந்தான். ஆனா சோஃபியா ஒரு ஆவரேஜா படிக்கிற பொண்ணு. ஆனாலும்
2 பேருக்கும் நடுவுல ஒரு நல்ல நட்பு உருவாச்சு. அப்படி அவங்க ஸ்கூல்ல 2 பேரும் ஒன்னா படிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. காலேஜ்க்கு போனது லவ்வர்ஸ் ஆனது அவங்களுக்கே தெரியல. படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராம்க்கு ஒரு பிரைவேட் கம்பெனில நல்ல வேலை கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறம் இங்க வா, உங்க 2 பேர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுப்பா. அது என் காலேஜ்ல ஒரு பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருப்பா. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறேன். அடேங்கப்பா, இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கு ஏன் நீ தயங்குறப்பா? சொல்லு சீக்கிரமா. அவங்க குடும்பத்தை பத்தி நீ சொல்லு. சம்மத பத்தி நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இல்ல அவ அட என்னப்பா தடுமாற? என்னாச்சு? பொண்ணு பேரு சொல்லு. ஆமா, அவ பேரு சோஃபியா ஆண்டர்சன். இது என்ன பேரு? சரி இருக்கட்டும். அந்த பொண்ணோட கோத்திரம் என்ன? அட ஜாதி பத்தி சொல்லாத, அவ வெள்ளக்காரின்னு சொல்றா. ஐயோ கடவுளே கடவுளே, எத்தனை பேரு கஷ்டப்பட்டு அந்த வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து நம்ம நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. ஆனா இப்போ அந்த வெள்ளக்கார பொண்ணையே கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வரேன்னு சொல்றியேடா, எங்களை அடிமையாக்குறதுக்காடா? டேய் வீணா போனவனே, கேடு கெட்டவனே, மறந்துட்டியாடா அவங்கெல்லாம் நம்மள எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாங்கன்றத? ஐயோ அம்மா, நான் சொல்றது கேளு. நீ ஒரே ஒரு வாட்டி அவளை சந்திச்சு பாரு. அப்புறம் ஆமா சுனைனா, அவ சரியாத்தான் சொல்றான். ஒரு வாட்டி சந்திச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்கலாம். நீங்க சும்மா இருக்கீங்களா? என்ன வெள்ளக்காரங்களோட அடிமையா நீங்க? இப்போ ஒன்னும் ஆகல இல்ல, அதுக்குள்ள இத பத்தி எல்லாம் எதுக்கு நம்ம பேசணும்? அம்மா அப்பா சோஃபியா வெளியேதான் இருக்கா, உள்ள கூட்டிட்டு வரட்டுமா? உனக்கு என்ன பைத்தியமா? இவ்வளவு வெயில்ல வெளியே நிக்க வச்சிருக்க? சீக்கிரமா உள்ள கூட்டிட்டு வா. ராம் சோஃபியாவை கூட்டிட்டு வரதுக்காக வெளியில போனான். வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. வா யூ குட். அம்மா, எனக்கு தமிழ் நல்லாவே பேச வருமா? கடவுளுக்கு நன்றி, உங்க அம்மாவோட இங்கிலீஷ் வெள்ளக்காரிக்கே புரிய மாட்டேங்குது. சும்மா இருங்க. ராமா அவங்க அப்பா கிட்ட சோஃபியா பத்தி பேசிக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் ராமோட அம்மா சோஃபியாவை வீடு சுத்தி காட்டிக்கிட்டு இருந்தாங்க. சுனைனா சோஃபியாவை அவங்க சமையல் அறைக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. அப்போ ஒரு நிமிஷமா, உன் செருப்பை வெளியில விட்டுடுறியா? சரி ஆண்டி. தப்பா எடுத்துக்காத, எங்க வீட்ல கிச்சன்ல செருப்பு போட்டுட்டுலாம் வரக்கூடாது. அதுக்கப்புறமா சந்தன் சிங், ராம், சோஃபியா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சுனைனா கொஞ்ச நேரத்துல அவங்களுக்காக ஆலு கச்சேரி செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா ராம் சோஃபியாவை விட்டுட்டு வரதுக்காக போனா. அப்ப வழியில சோஃபியா, கச்சோரி எப்படி இருந்துச்சு? குட். சோஃபியாவுக்கு அந்த கச்சோரி சுத்தமா பிடிக்கல. ராம் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னான். உண்மையை சொல்லணும்னா அவளுக்கு ஆயில் ஃபுட் சுத்தமா பிடிக்காது. அவ இந்த பீஸா, பர்கர், நூடுல்ஸ் இந்த மாதிரி தான் சாப்பிட விருப்பப்படுவா. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவ அதை தான் சாப்பிட்றா. கடைசியில சுனைனா ராம்க்கும் சோஃபியாவுக்கும் கல்யாணமும் செஞ்சு வச்சுட்டாங்க. சோஃபியாவோட அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கல. இப்படி சோஃபியா ராமோட மனைவியா அந்த வீட்டுக்கு வந்துட்டா. ஆனா 2 வெவ்வேறு கலாச்சாரங்கள் ஒன்னா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? சோஃபியா, எங்கம்மா இருக்க? நான் இங்க இருக்கேன் ஆண்டி. இங்க பாருமா, நீ என்ன கொஞ்சம் அத்தைன்னு கூப்பிட்டேன். ஏன்னா இந்த ஆண்டின்னு கூப்பிடுறதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலமா. அப்புறம் நானும் இன்னைக்குல இருந்து உன்னை சீதா அப்படின்னு கூப்பிடுறேன். உனக்கு தெரியுமா சீதா யாரு அப்படின்னு? ராமரோட மனைவி. நீயோ ராமோட பொண்டாட்டி இல்ல, அதனால இன்னையில இருந்து நான் உன்னை சீதா அப்படின்னு கூப்பிட்டுக்கிறேன். சரி ஆண்டி. ஓ சாரிம்மா. அம்மா பரவாயில்ல விடுமா. அட இது என்ன, நீ மறுபடியும் பர்கர் வாங்கியிருக்கியா? இது இங்கே இருக்கட்டும், நீ வா, உனக்காக சூடா பருப்பு சாதம் சமைச்சு வச்சிருக்கேன். இல்லம்மா, எனக்கு இதுவே போதும், நீங்க சாப்பிடுங்க. சுனைனா சோஃபியாவை சீதா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஏன்னா சீதா மாதிரி நம்ம வீட்டு கலாச்சார பொண்ணா இருக்கணும்னு. ஆனா சில நாட்கள்லயே சுனைனா சோஃபியாவுக்கு நடுவுல கிச்சனை பாத்துக்கிறது அப்புறம் சமைக்கிறது இந்த விஷயத்துல சண்டை வர ஆரம்பிச்சுது. சோஃபியா செருப்பு போட்டுக்கிட்டே கிச்சனுக்குள்ள போய்கிட்டு இருந்தா. அது மட்டும் இல்ல, அவ எப்பவுமே கிச்சனை சுத்தமா வச்சுக்கிறதே இல்ல. அது சுனைனாவுக்கு சுத்தமா பிடிக்கவும் பிடிக்காது. கடைசியில இந்த சண்டையெல்லாம் போட்டுக்கிறது வேஸ்ட் அப்படின்னு ராம் சோஃபியாவை கூப்பிட்டுக்கிட்டு தனியா தனி கொடுத்தனமே போயிட்டான். சுனைனா சீக்கிரமா பண்ணுப்பா. ஆயிடுச்சு. இதோ முடிச்சிட்டேன். வாங்க. பாரு, புள்ளையோ மருமகளை பாக்குறதுக்கு எவ்வளவு காத்துக்கிட்டே இருக்கல நீ. ராம் சோஃபியா அங்கிருந்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால சுனைனா அவங்கள பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. சுனைனா சீதாவோட பிளாட்டுக்கு போனாங்க. ஆனா அங்க கிச்சனுக்குள்ள போய் அந்த நிலைமைய பார்த்து அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. சீதா, இங்க பாருங்க, ரொம்ப நேரம் எடுக்காது. 10 நிமிஷத்துல கிச்சனை நம்ம கிளீன் பண்ணிடலாம். நான் 10 நிமிஷத்துல எப்படி கிளீன் பண்றேன் அப்படிங்கறத நீ கவனி. அட அம்மா, இங்க எல்லாம் எப்படி இருக்கோ அப்படியே நல்லதா இருக்கு. சுனைனா ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. ஒரு நாள் அவங்க பயம் நிஜமாயிடுச்சு.
சீதாவுக்கு உடம்பு சரியில்லாம அவ ஒரு அலர்ஜியால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. சுனைனா சந்தன் சிங் 2 பேரும் ராம் வீட்டுக்கு போய் பார்த்தா ராமுக்கும் உடம்பு முடியாத மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்து சுனைனா முடிவு பண்ணாங்க, நாம கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கலாம், அப்போ கண்டிப்பா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு. இப்போ சோஃபியாவோட வீட்டை அவங்க தான் பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. எல்லா நாளும் அவங்களுக்காக சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. சுனைனா அவங்க கையால நம்ம தமிழ்நாட்டு சமையல சமைச்சு கொடுத்தாங்க. கூடவே கிச்சனை அந்த அளவுக்கு அழகா வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப சீக்கிரத்திலேயே சோஃபியா ராம் 2 பேருமே குணமாக ஆரம்பிச்சாங்க. அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க தான் எப்பவுமே ரைட். ஏன்னா நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க, நீங்க சமைச்சு கொடுக்குற சாப்பாடு அதுல இருக்கிற சத்துக்கள் தான் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவும்னு. எனக்கு நான் செஞ்ச தப்பு என்ன அப்படிங்கறது புரிஞ்சுது. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. அப்புறம் நீங்க இனிமே எங்க கூடயே தங்கிடுங்க அப்படி சொல்லி சோஃபியா அழ ஆரம்பிச்சா. சோஃபியா கண்ணுல கண்ணீர் பார்த்து சுனைனா கரைஞ்சிட்டாங்க. அவங்க ராம் சோஃபியாவை மன்னிச்சிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி டைனிங் டேபிள்ல, நீ தயாரா இருக்கியா பீஸா அப்புறம் பர்கர் சாப்பிடுறதுக்கு? இல்ல மாமா, இன்னைக்கு டின்னருக்கு ஆலு கச்சோரி தான் நான் செஞ்சிருக்கேன், டேஸ்ட் பண்ணி பாருங்க. எவ்வளவு நல்லா இருக்கு, அடாடா ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு வீட்ல காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்ல மாமா, இந்த கச்சோரி எப்படி செய்யறது அப்படிங்கறத எனக்கு அத்தை தான் கத்து கொடுத்தாங்க. உண்மையை சொல்லட்டுமா, இது செய்யும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை கேட்டு எல்லாருமே சுனைனாவை பார்த்தாங்க. கண்ணுல இருந்து வந்துகிட்டு இருக்கிற கண்ணீரை மறைச்சுக்கிட்டு சுனைனா மருமக செஞ்ச கச்சோரியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. Thanks for watching.